நாட்டில் பழமை வாய்ந்த இந்து ஆலயங்களில் ஒன்று பூச்சோங் 14வது மைலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். சுமார் 130 ஆண்டுகளுக்கு மேலாக பூச்சோங் வட்டார மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆலயம் இப்போது அதன் அருகில் 3 மாடிகள் கொண்ட மாநாட்டு மண்டபத்துடன் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. நேற்று இம்மண்டபத்தின் கீழ்த்தளம் திறப்பு விழா கண்ட நிலையில் சுற்றுவட்டார மக்களுக்கு அங்கு தீப திருநாளையொட்டி விருந்தோம்பல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 3 மாடிகள் கொண்ட இந்த மண்டபத்தை திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள இயலும் என்கிறார் பூச்சோங் 14வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயமும் மண்டபத்தின் தலைவருமான டாக்டர் AP சிவம். இன்றைக்கு ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு. இந்த மண்டப ஆரம்பம் வேலைகள் ஆரம்பித்து கோவிட் காலத்துக்கு முன்னே ஆரம்பித்தது. பல தடங்களுக்கு பிறகு இன்றைக்கு கீழ்த்தளம் பூர்த்தி ஆகிடுது. இன்னும் 2 மாடி இருக்குது. அது கூடிய விரைவில் பூர்த்தியாகும். இந்த வேலையில் எதுக்காக வேண்டி இந்த நிகழ்வை வைத்திருக்கோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு அறிமுக விழாவாக, அதாவது மண்டபம் ரெடியாக இருக்குது, உங்கள் குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் புக்கிங் செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிமுக விழா. அந்த அறிமுக விழாவில் தீபாவளி விருந்தோடு சேர்ந்து, ஏன்னா தீபாவளி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த தீபாவளி விருந்தோடு பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பு செய்யணுன்ட்டு தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கின்றது. இப்போ கீழ்த்தளம் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் ஹால் தான். இதுவும் பிரமாண்டமான சூழ்நிலையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு 400 பேர் உட்காந்து குழு அதாவது ஏர் கண்டிஷன் போட்டு நல்லா சௌரியமாக ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கின்றது. 2வது மாடி எங்களோட பால்ரூம் கான்செப்டில் செய்கிறோம். ஒரு ஹோட்டல் பால்ரூம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது மாடியும் ஈவெண்ட்ஸ் ஹால் தான். ஏறக்குறைய இந்த 2வது 3வது மாடி இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் பூர்த்தி ஆகிடும். அதுக்கும் நீங்கள் பிறகு இப்போயே கூட நீங்கள் புக்கிங் உங்கள் டேட்டு பார்த்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம். ஆக கோயில் பக்கத்திலே இருக்கிறதுனால கோயிலில் கல்யாணத்தை வைத்துட்டு இங்கே விருந்து உபசரிப்பு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஆக அந்த மாதிரி தான் புக்கிங்லாம் வருது. கோயிலில் திருமணம் வைத்துட்டு பக்கத்திலே விருந்து உபசரிப்பு நடத்துகிறாங்க. பார்க்கிங் வசதி, முன்னுக்குள்ள நடமாட்டம்லாம் நல்லா வசதியாக இருக்கிறதுனால ரொம்ப கண்டியூசிவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆக நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வரும். இதில் வரக்கூடிய வருமானங்கள்லாம் நாங்கள் CSR ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு கோயில் நிர்வாகம் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றது. பொதுமக்களுக்கே முடிந்த அளவுக்கு பக்கத்துலேயே தமிழ் பள்ளி இருக்குது, மற்ற கோயில்கள் இருக்குது, அனாதை ஆசிரமங்கள் இருக்குது, B40 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்ய முடியுமோ இதை வரக்கூடிய வருமானத்தில் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக திட்டம் வைத்திருக்கோம், செய்வோம். இந்த மண்டபத்தின் மூலம் கிடைக்கும் வருமானம் இந்திய சமுதாயத்திற்கும் இந்திய மாணவர்களின் கல்வி நிதிக்கும் பயன்படுத்தப்படும் என்றார் அவர். அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படவுள்ள இந்த மண்டபத்திற்கு பொதுமக்கள் இப்பொழுது அட்வான்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சென்றியான் பிரஹாட் வழி பதிவு செய்ய தொடங்கலாம் என்றார் இதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சிவகுமார். இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக பண்ணலாம். 500 பேர்லேருந்து 800 பேருக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள மண்டபம் இது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட், அதை நிச்சயதார்த்தம் பண்ணலாம், பர்த்டே ஃபங்க்ஷனு, பல கார்ப்பரேட் ஈவெண்ட் செய்யலாம், செமினாரு, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனு, அதாவது சமுதாய சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனு எல்லாமே பண்ணலாம். இந்த மண்டபம் புக் பண்ணுறதா இருந்தால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுறது நம்ம மூலிமா அவங்க புக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹாட்லைன் நம்பர்ஸ் இருக்குது, அது கால் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன செய்வோம், அந்த புக்கிங் எடுத்துகிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பூச்சோங் 14, அதாவது பூச்சோங் வட்டாரத்தில் பொறுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படி ஒரு மண்டபம் பார்த்திங்கன்னா இன்னும் பிரமாதமாக வரப்போகுது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இன்னும் இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, அந்த மாதிரி இன்னும் 3 அடுக்கு இருக்குது. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்னும் பிரமாண்டமாக வரப்போகுது. அதாவது உள்ளே உட்கார கெப்பாசிட்டியே 800 பேக்ஸு to 1000 பேக்ஸ் வரைக்கும் உட்காரலாம். அது நல்ல பால்ரூம், ஒரு ஹோட்டல் கான்செப்ட் பால்ரூமில் இருக்கும். ஸோ இது இந்த கோயில் நிர்வாகத்தில் எஃபர்ட்டில் தான் இது இவ்வளோ தூரமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற சுற்று வட்டாரத்தில், அதாவது ஒரு கோயில் மண்டபத்தில் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது பல அடுக்கு மண்டபம். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளோர் இருக்கும், 2 ஃப்ளோர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 4 ஃப்ளோருக்கு மேலே போகுது. ஓகேங்களா? இது என்ன ஸ்பெஷல்னால், இது கல்யாணம் மட்டும் நடந்ததில்லை, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணலாம். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அவங்க கம்யூனிட்டி சென்டர்லாம் வச்சுருக்காங்க மேலே, லைக் லைப்ரரிஸ்,
அப்புறம் மற்ற தமிழ் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது, பரதநாட்டியம் கிளாஸஸ்ஸு, கபடி அண்ட் ஆல் நம்ம ரிலேட்டடான இதெல்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரிக் சென்டர், கம்யூனிட்டி சென்ட்ரிக் சென்டர் மாரி அவங்களோட திட்டம், கோயில் திட்டம். ஆலயத்தின் சமூக கடப்பாட்டு திட்டங்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு பயனாக அமைந்துள்ள இம்மண்டபத்தின் கீழ்த்தள திறப்பு விழாவிற்கு ஆலய சேலவை உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்களும் கலந்து சிறப்பித்தனர்.